வணக்கம். இன்னைக்கு காலையில நான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸு அட்டெண்ட் பண்ணேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ்ஸு மா ஆன மாரி நான் வந்து ஃபீல் பண்றேன். அ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, மேமோட அந்த வாய்ஸ் மேக்னெட்டிக் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது சில பேத்துக்கு தான் இருக்கும். அந்த அஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும், மத்த ஒரு கைடன்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. அ நான் நம்புறேன், இன்னையிலேருந்து என்னோட வாழ்க்கை டர்ன் ட இதுதான் என்னோட அ வாழ்க்கையோட டர்னிங் பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ரொம்ப அருமையாக இருந்தது மேடம். ஒவ்வொரு டாப்பிக்கும் செப்பரேட்டாக சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு அதாவது ஏபிசிடின்னு இந்த வரிசையில் போகும்போது அது என்னோட பலன் அதிகமாக கிடைக்கும். இத்தனை நாள் நான் எப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா, ஏ கொஞ்ச காலம், பி கொஞ்ச காலம், சி கொஞ்ச காலம், டி கொஞ்ச காலம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை ஒரு தொகுப்பாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் கிராட்டிடியூட், அப்புறம் யூனிவர்ஸுக்கும் கிராட்டிடியூட். தேங்க்யூ மேம். இன்றைக்கி நடந்த வெபினாரில் பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி இருக்கோம், என்ன மாதிரி நம்ம மனநிலைமையில் இருக்கோம், எப்படி வந்து யூனிவர்ஸ் கிட்ட பேசுகிறோம், எல்லாமே எனக்கு வேணும் வேணும் அப்படிங்கிறத விட அது உடனே நடக்கலை அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணுறோங்க மேம். அப்படி இல்லாமல் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நம்ம லைஃப்பில் வந்து நடந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சிங்க பார்த்தீங்களா, அதுதாங்க மேம் வேறு லெவலு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் அட்டன் பண்ணாங்க மேம். ஆனால் அந்த 21 டேஸ்க்கு நம்ம அட்டன் பண்ணுறது எனக்கு வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சுங்க மேம். இன்றைக்கி நடந்த வெபினாரில் என்ன முடிவு எடுத்தேன்னா, நம்மளுக்கு 21 டேஸ் எல்லாம் பத்தாது, நம்ம 100 டேஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேங்க மேம். அந்த அளவுக்கு வந்து உள்ளுணர்வாக உணர்ந்து அதை ஃபீல் பண்ணி அந்த நன்றி உணர்வோட நீங்கள் சொல்ல சொன்னீங்க. நன்றி உணர்வோட சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என் பிரபஞ்சத்துக்கும், இந்த கிளாஸ்க்கு என்னை ஏற்றுக்கிட்ட இந்த மேமுக்கும் என் ஹார்ட்லேருந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேங்க மேம். ஏன்னா எப்படி சொல்கிறது, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட நம்மள ஒரு செகண்ட் அவாய்ட் பண்ணி பேசிடுவாங்க. ஆனால் யார் என்னன்னே தெரியாத ஒரு முகமாக இருந்தோம், நீங்கள் அந்த கேஷுவலாக பேசிட்டு அந்த ரிப்ளை பண்ணுற இல்லைங்களாங்க மேம், நீங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. அதுதாங்க மேம் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, ஏதாவது கேட்டால் அதுக்கு ரொம்ப ரிலேட்டிவாக ஆமாடா இல்லைடா நீங்கள் அந்த உரிமையோடு பேசுகிறது, அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லி தரது, அந்த கேரிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேம். சூப்பராக நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது 100% பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உங்கள் மேலே கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குங்க மேம். தேங்க்யூ மேம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தாங்க மேம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேம்.